வணக்கம். வாராகி தாள் சரணம், குருவே துணை. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன். அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 9க்குரியவன், பாகியஸ்தானத்துக்குரியவன், உங்கள் ராசிக்கு 5க்கும் 6க்குமான ஒரு பயணத்தில் இருந்து 11க்கும் 12க்குமான தனது பார்வையை செலுத்துகிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக வரக்கூடிய லாபம் அனைத்துமே உங்கள் தந்தையாரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். தந்தையார் இருக்கும் பூமியிலிருந்து எதிர்பார்க்கலாம், குருவிடமிருந்து எதிர்பார்க்கலாம், குரு சம்பந்தமான நிகழ்ச்சிகளிலிருந்து எதிர்பார்க்கலாம். சொந்த சுய சம்பாத்தியம் அதில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ரெட்டிப்பு லாபம் தரக்கூடிய இடத்துல அனைத்து கிரகமும் தனுசு ராசிக்கு இருக்காங்க. 3ல் ஒரு பாபர் இருக்கார், 5ல் சூரியனோட இணைஞ்ச ராகு இருக்கார், உச்சம் பெற்றவனோட இணைந்து இருக்கிறாரு. அப்போ 6க்கு போகும்பொழுது மட்டும் தான் ஸ்தானத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார், 6ல் இருந்தாலுமே. இருப்பினும் அந்த 6க்கு போகும்போது மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா, வீண் வம்பு வரும், அதுலேருந்து கொஞ்சம் விலகிடுங்க. வம்பு சண்டையிலேருந்து விலகிடணும். வீணான விமர்சனங்களை பிறன் மீது முன்வைக்கக்கூடாது. இந்த கேலி பேசவோ காசிப் கிரியேட் பண்ணவோ கூடாது. இல்லை உண்மையாகவே நீங்கள் ஒரு அக்கறையோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய், டே உனக்கு துரோகம் பண்ணுறான்னா இவன் முந்திக்கிட்டு என்ன பண்ணுவான், நீ என்னையும் அவனையும் பிரிக்க பார்க்குற அப்படின்பா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதனால் அதை விட்டுடுங்க. கம்முன்னு பேசாமல் நமக்கு வந்த வரைக்கும் லாபம்னு இருந்துடுங்க. சூரியன் உங்களுக்கு முழு சுபர் தான். அவர் அரை பாபராக இருந்தாலும் உங்களுக்கு முழு சுபர் தான், நீங்கள் அவருக்கு முழு சுபர் தான். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு நன்மையே கொடுக்க போகிறார். இருப்பினும் தனுசு ராசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4ல் அமர்ந்துக்கிறீங்க. கூடவே கொஞ்ச நாள் நம்ம செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மாற்றி மாற்றி இருப்பாங்க. இருந்தாலும் சிறு பிரிவினை வரும். இது முக்கியமாக உங்கள் தாய்வழி சொந்தத்தில் நீங்கள் பேசவே கூடாது, அமைதியாக இருந்துவிடணும். ஆசைப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்ற அமைப்பு, ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்கள் சாப்பிட்ற அமைப்பு, ஆசைப்பட்ட இடத்திற்கு போய் தங்கி இல்லை தாயார் வீட்டுக்கே போய் தங்கிட்டு வரணும்னு நினச்சா கூட இதிலெல்லாம் சிறு தடைகள் கண்டிப்பாக உண்டு. ஆரம்பத்தில், வைகாசி மாதம் ஆரம்பத்தில், பிறகு சரியாக போயிடும். அப்படி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் பொழுது உங்களை நீங்களே பலப்படுத்திக்கணும். மஞ்சள் கலர் கையில் கட்டியிருக்கணும். வியாழக்கிழமை குரு வழிபாடு எடுத்துக்கணும். நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். விரயஸ்தானத்தை உங்கள் நண்பர் பார்க்குறாரு, நண்பருக்காக செலவிடும் தருணம் வந்தால் செலவு பண்ணிடுங்க. அது உங்களுக்கு லாபமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானம் விருத்தியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நல்ல அமைப்பு இருக்குங்க. ஏன்னா பார்வை உங்கள் 10ஆம் இடத்துல பலப்பட்டு இருக்குது, லாபத்துலேயும் பலப்பட்டு இருக்குது, விரயத்துலேயும் பலப்பட்டு இருக்குது. லாபத்தில் எப்படி பலப்பட்டுருக்குன்னா சூரியன் பார்க்குறாரு இல்லையா, அப்போது அனைத்து இடமும் பலப்பட்டு இருக்கும் பட்சத்தில் பாதகாதிபதி சற்று நாள் மறைகிறாரு. இது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் உங்களோட 3க்குரியவன் 3லே பயிற்சியாகி தன குடும்ப வாக்குலேருந்து பயிற்சி ஆகிறாரு. விரயஸ்தானத்தில் உங்களின் ராசிநாதனின் பார்வையே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அனைத்தும் சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் தனுசு ராசிக்கு இருக்குது. விஷயம் என்னென்னா, விமர்சனம் பண்ணாதீங்க, மனசில் கூட இதை விமர்சிக்காதீங்க, விட்டுடுங்க. பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அதே சமயம் வித்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க
கலைத்துறையில் வித்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சனி பகவானுக்குரிய பரிகாரம் எடுத்துக்கணும். விஷ்ணு நாமாவளி சொல்லணும், அல்லது ஸ்ரீராம ஜெயம் கைப்பட எழுத வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, உங்களோட பூர்வீக பாக்ய அதிபதியோட பூர்வீக ஸ்தானாதிபதியோட பலம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ட்ராவல் பண்ணியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். செங்கல் சம்பந்தமான வியாபாரம், கட்டிடங்கள் கட்ட சிமெண்ட்டு, இதற்கான வியாபாரம், அதில் வியாபாரம் இருக்கிறவங்க, இன்ஜினியராக இருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வந்து ஒரு இன்ஜினியர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனாக இருக்கிறவங்க, இபியில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான மாதமாக இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இருக்கும். வருவாய் தனப்பிராப்தம் நன்றாக இருக்கும். செலவு சுப செலவாக இருக்கும். குடும்பத்துக்கு சொத்து, வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்கி மகிழ்வீங்க. 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நல்ல நிலமையில தான் இருக்கிறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு 7.5 சனி விட்ட கணக்கு ஒன்று வரும். அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். வாக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என்ன இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வண்ணம் இந்த மாதம் நடந்து கொள்வீங்க. தெய்வத்துக்கே நீங்கள் நிறையா வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அது செய்ய முடியாத நிலமையில் இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வேண்டுதல்களையெல்லாம் முடிக்கும் தருணம் இந்த மாதம் உண்டு. தனுசு ராசி நேர்கள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு குறிப்பார்த்து அடிப்பது போல இந்த மாதம் உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். குடும்ப ரீதியான ஒற்றுமை, சுற்றுலா போய் வரும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மனையாளுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வேலை உயர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டமாக வரும். அறிவு சார்ந்த இடம் பலப்படும். படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவங்கள் அனைத்தும் பலப்பட்டு படித்த கல்வியில் தேர்ச்சி பெற்று வருவீங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களே, கீப் ஆன் கோயிங். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.